அது நல்ல வார்த்தை தான், ஹார்ட் ஒர்க் நல்ல வார்த்தை தான். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறது ஹார்ட் ஒர்க் நினைக்கிறீங்களா? நிறைய பேர் நினைக்கிறாங்க உங்க அப்பா அம்மா கூட தப்பு தப்பா சொல்லுவாங்க, செல்லம் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிமா, அதுக்கு பிறகு வாழ்க்கை ஜாலியா இருக்கும் சொல்றாங்களா? அப்படிலாம் வாழ்க்கை ஜாலியா இருக்காது. கஷ்டப்பட்டு படிச்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் போய் சேர்ந்தாலும் அங்க இதோட பயங்கரமா கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அங்க படிப்பு இன்னும் கடினமாக இருக்கும். உண்மையிலேயே படிப்பது என்பது கடினமான விஷயம் இல்ல, படிப்பது என்பது சுகம். புரிஞ்சு போச்சுங்களா? அவ்வளவுதானா? ஸோ எஸ், ரொம்ப சிரமப்பட்டு பல முயற்சிகள் எடுத்து அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய சொல். ஸோ சில்ட்ரன் வில் ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு மேக். நான் உங்களுக்கு ஏன் கேட்டேன் அப்படின்னா, நீங்க தேடக்கூடிய எல்லாமே உடல் நலம், மனநலம், நிம்மதி, வருமானம் எல்லாமே, பெரும்பாலும் எல்லாமே கல்வி மூலமாக கிடைக்கும். ஸோ இருக்குமா, கொஞ்சம் முன்னாடி ரமா மேடம் பாட்டு படித்தாங்க. எஸ், நான் அவங்க கொஞ்சம் முன்னாடி பாட்டு படித்தாங்கல்ல, பாரதியார் என்ன சொல்கிறாரு பாருங்க, மனிதனுக்கு என்ன வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நான் போன வாரம் போய் கடலுக்குள்ளே 2 கிலோமீட்டர் உள்ளே போய் கடலையை குதித்தேன். ஏன்னா அடிக்கடி மன உறுதி உள்ள செயல்களை செய்ய வேண்டும். உயிருக்கு ஆபத்தான செயல்களை செய்தால்தான் தைரியம் வரும். நீங்கள் வேணால் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை பாருங்கள். ஸோ குழந்தைகளே, ஒரு தேர்வை ஓகே, எத்தனை பேருக்கு 10th 12th எக்ஸாமை பார்த்து கொஞ்சம் பயம் வருது? ஓகே டவுன். எத்தனை பேருக்கு கொஞ்சம் மனக்கவலையாக இருக்கு? எவ்வளோ மார்க் வருமோ? ஓகே, பரவாயில்ல, பயம் மனக்கவலை. எத்தனை பேருக்கு கொஞ்சம் பீதியா இருக்கு? நல்லதுதான், ஆக்சுவலாக இது இருக்கிற ரொம்ப நல்லது, கவலைப்படாதீங்க. இட்ஸ் குட், இட்ஸ் கால்ட் ஆன்சைட்டி. இதுக்கு பெயர் ஆன்சைட்டி. கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் இருக்கிறது நல்லதுதான். அப்போ நம்ம ஒழுங்காக படிப்போம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, எப்படி நீங்க எல்லாம் மாணவிகளே உங்க பயத்தை எல்லாம் கைவிடுங்க, நல்லா படிங்க அப்படி நான் சொன்ன உடனே உங்க பயம் எல்லாம் போயிடுமா? இந்த பயத்தை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் தான் அதை கையாள வேண்டும், நீங்கள் தான் அதை எப்படி எதிர்கொள்வது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதுக்கு சைலேந்திர பாபு எந்த விதமான ரெமெடி, மருந்தும் அல்லது ஒரு தீர்வையும் சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியாது, அவனே பயந்தவன். ஸோ எனக்கு உயரமான இடத்தை பார்த்தா ரொம்ப பயம் குழந்தைகளே. 10வது மணிக்கு கீழே பார்த்தா கால் நடுங்கும். இந்த பயத்தை போக்குறத என்ன பண்ண தெரியுமா? அமெரிக்க நாட்டுக்கு போனோம், ரொம்ப கவனிக்கிறாளோ, அங்கு விமானத்திலிருந்து கீழே பேராசூட். நீங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்ச பிறகு பாருங்க, நெட்லயே பாருங்க. எனக்கு கடல்னா ரொம்ப பயம். ஒரு 10 வயது கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து 10 வயசுல போய் ஒரு கடல் பக்கத்துல போய் உள்ள குதிச்சு எனக்கு நான் ஊர்ல இருந்து நீந்தோம். எனக்கு வெளியே வர முடியல. 1 மணி நேரம் கழிச்சு எப்படியோ வெளியே வந்தேன். வெளியே வந்த போய் பிரச்சனை தூக்கி விடுறாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு என்னன்னா, இந்த கடலை பார்த்து பயம் குழந்தைகளே. நான் எந்த கடலை பார்த்து பயந்தனோ அந்த கடலை நம்ம ஊர் பக்கத்தில், அந்த கோவளத்துக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் இரவோடு ராத்திரி ஃபுல்லாக நீந்திட்டு நான் நண்பர்கள். பிறகு ஒரு நாள் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நீந்தி வந்தோம். 12 மணி நேரம். நீங்க கடல்ல நீந்தது ஏன் தெரியுங்களா பிரச்சனை? கடல் நீங்க வீடியோ இருக்கு, நான் இப்ப காட்டுறதுல என்னைக்காவது வீடியோ நீங்க பார்க்கலாம்.